சிந்திப்போமே. 1893 உங்களுக்கு ஆள் செய்ய மாட்டோம். சுந்தரர் பெருமான் விளக்குகிறார். திருவோணகாந்தன் தளியில் எழுந்தருளி உள்ள பெருமானே, பிறை சந்திரன் தங்கி உள்ள உமது சடையில் அலைகள் புரளும் கங்காதேவியோ உமாதேவிக்கு அஞ்சி ஒருபோதும் வாய் திறந்து பேச மாட்டாள். உமது மூத்த மகனான கணபதியோ வயிறு நிரப்புவதையே முதன்மையாக கொண்டிருப்பவன். அழகிய கையில் வேலை தாங்கிய முருகனோ விளையாட்டு பிள்ளை. உமது தேவியாகிய உமையம்மையோ உமது ஆணையை கடந்து எவரையும் ஆட்கொள்ள மாட்டார். இப்படிப்பட்ட தன்மைகளை உடைய உங்களுக்கு யாம் ஆட்பட மாட்டோம். இப்படியாக ஆள் ஆவதே உய்யும் வழி என்று விளக்குகிறார் சுந்தரர் பெருமான். பாடலை காணலாமே. திங்கள் தங்கு சடைகள் மேலோர் திரைகள் வந்து புரள வீசும் கங்கையாளேல் வாய் திறவாள். கணபதியேல் வயிறுதாரி அங்கை வேலோன் குமரன் பிள்ளை தேவியார் கோல் தட்டி ஆளார். உங்களுக்கு ஆள் செய்ய மாட்டோம். ஓணகாந்தன் தளி உளிரே உங்களுக்கு ஆள் செய்ய மாட்டோம் என்று சுந்தரர் பெருமான் தாம் அருளி செய்த 7ஆம் திருமுறையான தேவாரத்தில் 5ஆம் பதிகத்தில் 2வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். ஆள் என உணர்வோம், பாசம் களைவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.